அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026ஆம் ஆண்டிற்கான வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றதுங்க. சரிங்களா? இன்னமும் திமுகவின் ஆட்சி காலம் 1.5 வருஷம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இந்த 1.5 வருஷத்துக்கு மட்டும் வேளாண்மை துறைக்காக மட்டும் கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இது எல்லாமே ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறும் வகையில், விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் இது எல்லாமே ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அதில் மெயினாக நம்ம எல்லாருமே தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க இல்லையா? நகைக்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நகைக்கடனை தள்ளுபடி செய்வதற்காக மட்டும் கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த 6,000 கோடி ரூபாய் நகைக்கடனை தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியுள்ள நபர்கள் யார் யாரு, தகுதி இல்லாத நபர்கள் யாரு, தகுதி உள்ளவங்களுடைய என்ன காரணத்திற்காக தகுதியோடு இருக்காங்க, என்ன ரீசனுக்காக தகுதி இல்லாமல் நபர்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குங்க. இதை பற்றின தெளிவான துல்லியமான அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோவாக முழுமையாக இருக்க போகுதுங்க. அதை தொடர்ந்து கடைசியாக நம்ம பார்த்தீங்கன்னாக்க விவசாயிகளுக்கு மீண்டும் பயிர்க்கடன்களை வழங்குவதற்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பயிர்க்கடனை வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட தள்ளுபடி தொகைக்கு 1,477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்டுமே நம்ம பார்க்கலாங்க. ஸோ அதை தொடர்ந்து இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே எல்லாமே தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், காண்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லார் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ், அப்டேட், நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இங்கே தெளிவாக சொன்னபடி தமிழக அரசு செஞ்சுருக்காங்க. என்னென்னா 5 பவுன் வரை நகைக்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த நகைக்கடன் தள்ளுபடி தொகைக்கு 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருந்த நிலையில் அந்த நகைக்கடன்கள் வெற்றிகரமாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 6,000 கோடி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு உள்ளது. கூட்டுறவு நிறுவனங்களில் 5 பவுனுக்கு உட்பட்ட நகைக்கடன் பெற்று 31/3/2021 வரை நிலுவையில் இருந்த நகைக்கடன் ரூபாய் 6,000 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டது. அதன்படி 11.70 லட்சம் பயனாளிகளுக்கு ரூபாய் 4,904 கோடி அளவிற்கு தள்ளுபடி சான்றிதழுடன் அவர்கள் அடமானம் வைத்த நகைகளும் திருப்பி வழங்கப்பட்டுள்ளன. வெற்றிகரமாக இந்த நகைகள் அனைத்தும் வழங்கப்பட்டது. 5 சவரன் வரையிலான நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக மொத்தம் 51 விவரங்களை பயனாளிகளிடமிருந்து தமிழ்நாடு அரசு பெற்றது. இதன் அடிப்படையில் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 5 பவுன் வரையிலான நகை கூட்டுறவு வங்கி நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று மு.க.ஸ்டாலின் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி வெளியிட்டார். தேர்தலின் போது திமுக கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்றாகும். இந்த வாக்குறுதி எப்போது நிறைவேற்றப்படும் என்ற கேள்வி தீவிரமாக எழுந்து வந்தது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் தொடக்கத்திலேயே இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தகுதியின் அடிப்படையில் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். முழுமையாக வழிகாட்டு நெறிமுறைகள் அதன் பின் வெளியிடப்பட்டது. நகை கடன் மற்றும் மற்ற அடிப்படை விவரங்களை தொடர்ந்து கடந்த ஆட்சியில் நிறைய முறைகேடுகள் நடந்துள்ளன. இது போன்ற முறைகேடுகளை தவிர்க்க எதிர்காலங்களில் வங்கி கணக்குகள் விவரங்களை எல்லாம் கணினியில் அப்டேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 51 விதமான தகவல்களை வைத்து பயனாளர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். நகை கடன் வாங்கியவர்கள் பெயர் 5 சவரனுக்கு உள்ளே
எவ்வளவு நகைகள் வைத்த கடன் வாங்கி இருக்கிறார்கள், கணக்கு எண், ஆதார் எண், கூட்டுறவு சங்க கடன் உள்ளிட்ட தகவல்களை சேகரித்துள்ளனர். இந்த தகவல்களை வைத்து பயனாளர்கள் தகுதியின் அடிப்படையில் குழுவாக பிரிக்கப்பட்டுள்ளனர். இந்த லிஸ்ட் மொத்தமும் கணினியில் ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் வருமானம் குறைவாக நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்கியதில் பயன்பெற்றவர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் பலன் அடைந்தனர். அதுபோன்ற தவறுகள் நடக்காமல் இருக்கவே இந்த முறை 50க்கும் மேற்பட்ட விவரங்களை பெறப்பட்டு அதன் அடிப்படையில் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நகை கடன் தள்ளுபடி இந்த மாதத்தோட 2ஆம் வாரம் அப்படி இல்லைன்னா 3ஆம் வாரத்துல இதற்கான முழு அப்டேட்டுமே நமக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி தள்ளுபடியும் கிடைச்சிடும். உங்களுடைய நகைகளை நீங்க ஈஸியா மீட்டெடுத்துக்கலாம். அதுவும் 5 பவுனுக்குள்ள இருக்கணும், 40 கிராமுக்குள்ள இருக்கணும். அப்பதான் நீங்க உங்களுடைய நகை கடன்களை திருப்பி தள்ளுபடி பெற வாங்கி உள்ளதுங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.